இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு வர அளவுக்கு இந்தியா போயிட்டு இருக்குது சிறுநீரக செயலிழப்புல. இது யாருக்கு குறிப்பாக வரும் அப்படின்னா, சக்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு டினையல்னு ஒன்று இருக்கு. அதுனா மனது ஒத்துக்கொள்ள மறுக்குது. நான் வாக்கிங் பண்ணி குறைச்சிக்கிறேன், நான் உணவு கட்டுப்பாடு மூலமா நான் குறைச்சிக்கிறேன் டாக்டர், எனக்கு மெடிசன்ஸ் வேண்டாம், இப்போ எனக்கு அது சாப்பிட பிரியம் இல்லைங்கிறது. ஒரு 2 மாடி ஏறினா நல்லா ஏறுவேன் முன்னாடிலாம், இப்போ ஒரு மாடிக்கே எனக்கு மூச்சு வாங்குது, கால் வீங்குது. நம்ம வழக்கமா அது ஹார்ட்டோட ரிலேட் பண்ணிடுவோம்ல. கிட்னியும் இருக்கு. கிட்னி ஸ்டோன்ஸை பத்தி அதிகமாக இப்போ நம்ம கேள்விப்படுறோம். சில பேர் மருந்துலயே கரைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. எதனால் இது உருவாகுது? நம்ம வாழ்ற கிளைமேட்ல வந்துட்டு ஏன் வருதுன்ற கேள்வியை பெருசா மெனக்கட வேண்டியதே இல்லை. நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியே போனாலே நமக்கு தெரியுது. இன்னும் சென்னை மாதிரியான கடற்கரை பகுதிகளில் வந்து ஹியூமிடிட்டியும் அதிகம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒய்ஃப் தான் எல்லாருக்கும் சமைக்கிறாங்க, அந்த உணவை தான் எல்லாம் 3 வேலையுமே அந்த என்டையர் குடும்பம். ஒருத்தருக்கு மட்டும் தானே கல் வருது, ஏன் மற்றவங்களுக்கு வரல? அப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். எல்லாருமே கல்லுன்னு உடனே தண்ணி குடிச்சா சரியா போயிடும். இது வந்து பொதுவா எல்லாருமே சொல்றது குடிச்சிடலாம் அப்படின்னு முதல்ல அதை தான் செய்யணும். தண்ணி குடிக்கிறதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை அப்படின்னு போனா இப்ப இருக்கிற டைம்ல இவ்வளவு ஈஸியா இது. இன்னைக்கு வந்து எந்த கிட்னி ஸ்டோனுக்காகவும் ஆபரேஷன் பண்றது கிடையாது. மெனோபாஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன? பெண்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ஹேபிட்ஸ் இருக்கு. பொது இடங்கள்ல அவங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். தண்ணி கம்மியா குடிப்பாங்க. அதையும் தாண்டி தண்ணி குடிச்சாச்சு யூரின் வருதுன்னு வச்சுக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடக்குவாங்க. கேன்சர், சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னன்னா, நிறைய பேருக்கு அதுலயும் சிம்டம்ஸே தெரியல அப்படின்னு. பெரும்பாலான கிட்னி டியூமர்ஸ் வந்துட்டு சிம்டம்ஸ்னு கிரியேட் பண்றதுக்குள்ள அட்வான்ஸ் ஆயிடும். வெயில் காலத்துல சூடா வருது அப்படின்னா அது நார்மலா இல்ல? கலர். சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும்? ஹாய் வியூவர்ஸ், இன்றைய பாட்காஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் பற்றி நம்ம பேச போகிறோம். 24 மணி நேரமும் நமக்காகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிறுநீரகம் தான் அது. அப்பா ஆமாப்பா அப்படிதான்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ரொம்ப கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணி சிறுநீரகத்தை பற்றி நம்ம கவனிக்காமல் இருக்கோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் சிறுநீரகம் ஐயோ போயிடுச்சாப்பா, பாதிப்பாயிடுச்சாப்பா அப்படின்னு கவலைப்படுறோமோ. ஏன் அதை நம்ம முன்னாடியே அதை வந்து பற்றி யோசிக்கிறது இல்லையோ அப்படின்னு கூட சிறுநீரகம் பற்றி நினைக்கும் போது தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் சிறுநீரக நோயாளிகள் அதிகமாக 2வது இடத்துல இந்தியா இருக்கான். இந்தியாவில் 2வது இடம் தான் அங்கே இந்தியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் சிறுநீரகத்தை பற்றிய ஒரு புரிதல் முழுமையாக நமக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படின்னு தோணுது. வந்து என்ன நோய்கள், அது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் வரும், அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன, அதை நம்ம எப்படி சரி செய்து கொள்ள முடியும், அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் தான் என்ன, எப்படி நம்மளை ஒட்டு மொத்தமாக நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புரிதலை உருவாக்குவதற்காக, நம்முடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக சீனியர் கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் டாக்டர் பாரி ராமன் ஃப்ரம் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் OMR நம்மோட இணைச்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சிறுநீரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் ஜாஸ்தி நம்ம ஏதோ காலையில் எந்திரிச்சோமா, காலை கடனை கடிச்சோமா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்க தவிர அங்கே ஏற்படுற பிரச்சனைகளை ரொம்ப சரியாக கவனிக்கிறாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய அனுபவங்கிறது நீண்ட நெடிய அனுபவம், 15 வருடங்களுக்கு மேலே நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. எப்படி நீங்கள் வகைப்படுத்துறீங்க? இப்போ ரியலாகவே ஒரு முக்கியமான கன்சர்ன் வரும்பொழுது தான் வந்து சிறுநீரக மருத்துவரை அணுகிறாங்களா? அதான் இது இருவேறாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிறுநீரக மருத்துவ பிரச்சனைகள், அதுதான் வந்து நீங்கள் அறிமுகத்தில் பேசுனது. அதாவது எப்படி நமக்கு அது 24 மணி நேரமும் வேலை செய்யுது, திடீர்னு வேலை குறைபாடு ஏற்பட்டால் என்னங்கிறது கிட்னி ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது. அதுதான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, கிட்னி பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. 2வது மெத்தட் வந்து அந்த கிட்னி அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது. அதில் தான் நம்ம வந்து கற்கள், ப்ராஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு வர அளவுக்கு இந்தியா போயிட்டுருக்குது சிறுநீரக செயலிழப்பில். இது யாருக்கு குறிப்பாக வரும் அப்படின்னா, சக்கரை வியாதி ரொம்ப வருடமாக இருக்கிறவங்களுக்கு வரும், இல்லைனா அன்கண்ட்ரோல்டாக ரொம்ப வருஷமாக வந்துட்டு ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். இது அல்லாத வேறு ரேரர் அவ்வளவு காமனாக இல்லாத சில மருத்துவ பிரச்சனைகள்னால சிறுநீரக பாதிப்பு வரும்.
சிறுநீரக பாதிப்பு வந்ததுன்னா இது ஜனங்கன்னு நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்கிறத விட நிறைய நேரங்களில் இதில் வந்துட்டு இப்போ சர்க்கரை வியாதி வந்து மரபணு ரீதியாக வந்து அப்பாட்டேருந்து தாத்தாட்டேருந்து வந்து நான் 30 வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது நமக்கு வாய்ச்சது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து எவ்வளவு திறம்பட சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து வாழ்க்கையை நிர்மாணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும். அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும், தள்ளி போட முடியும். இன்றைக்கி எனக்கு 40 வயசில் சிறுநீரகம் செயலிழக்கிறதுக்கும் 75 வயசில் செயலிழக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கடமைகள், லைஃபோட என்னுடைய கடமைகள்னு பார்க்கும்போது ஆஃப்டர் 75 ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக, அதாவது எப்படின்னா நான் ரொம்ப காமனாக பார்க்குறது வருத்தப்படுறது, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சில பேஷண்ட்ஸ்கிட்ட கடுஞ்சொற்கள் கூட பேசுகிறதுக்கு காரணம் வந்து சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு டினையல்னு ஒன்று இருக்குது. அதுனா மனது ஒத்துக்கொள்ள மறுக்குது. ஸோ மாத்திரை எடுத்துக்கிறது கிடையாது, நான் வாக்கிங் பண்ணி குறைச்சிக்கிறேன், நான் உணவு கட்டுப்பாடு மூலமாக நான் குறைச்சிக்கிறேன் டாக்டர், எனக்கு மெடிசன்ஸ் வேண்டாம், இப்போ எனக்கு அது சாப்பிட பிரியம் இல்லைங்கிறது. அதையும் தாண்டி பண்ணுவாங்க, ஒன்றும் தேராது, 3 மாதம் 6 மாதம் திரும்பவும் சுகர் கூடவே இருக்குங்கும்போது அப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது அலோபதி அல்லாத மருத்துவ முறைகளை வந்து நாடுறது. நம்ம ஒன்றும் குறை சொல்கிறது கிடையாது. நிறைய சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களுக்கு அது அந்த ஆல்டர்னேட் மெடிசன் வந்து பிரயோஜனமாக இருக்கும், சில விஷயங்களுக்கு வந்து கெடுதல் இன்னும் கூட அதிகப்படுத்தலாம். அதில் சிறுநீரக பிரச்சனை ஒன்று. இந்த ஆல்டர்னேட் மெடிசனில் வந்து மிக முக்கியமாக நம்ம பயப்படுற விஷயம் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். இதையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு 40 வயசில் வந்து இன்றைக்கி நான் சுகருக்கு வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு தயார்னு நான் வரும்போது அந்த காலம் கடந்து போயிருக்கும். இதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் நம்மளும் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயம் அதுதான். இல்ல இப்ப கிட்னி வந்து ஸ்லோவா வந்து அதோட ஃபங்ஷன் குறைஞ்சுக்கிட்டே வருது, செயல் இழந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறத வந்து அது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நேரத்துல அறிகுறிகளே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா? இல்ல நம்ம கொஞ்சம் அதை ஓவர்லுக் பண்ணிட்டு இதுக்கு இதுவா காரணம்? ஏன்னா நம்மளுடைய மைண்ட் எப்பயுமே இன்னைக்கு நம்ம இதை பண்ணிட்டோம் அதனால இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்பயுமே ஒரு லிங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? சோ அந்தனால நம்ம அதை கவனிக்காம இருக்கு. நீங்க சொன்ன ரெண்டுமே இருக்கு. சைலண்ட் கில்லருங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட், அதுதான் உண்மை. ஆனால் ஒரு ரொம்ப நம்ம உடம்பு சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அதை உன்னிப்பாக கவனித்தோம்னா சில மாற்றங்கள் வந்து தினசரி வாழ்க்கையில் நம்மளே உணருவோம். அதாவது பெரிய உணவுக்கு ஒவ்வாமை, அவ்வளவு சாப்பிட பிடிக்கல, உணவை பார்த்தாலே ஒரு மாதிரி பிரட்டிக்கிட்டு வருதும்பாங்க, ஒரு நாசியா, அந்த வாந்தி எடுக்கிற ஒரு ஃபீலிங் இல்லை, அந்த ஒரு கொமட்டல், இதெல்லாம் இருக்கும். இது என்னவோ சரியாக சமைக்கலை, இதில் என்னவோ ஸ்மெல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதே ஒரு குறையை சொல்லிட்டு போயிடுறது. அப்புறம் அடுத்த நாள் போயிடுறது, அடுத்த நாள் கொஞ்சம் மார்ஜினலி பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சட்டில் சிம்டம்ஸ். இதை ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்கிறோம்னா ஒரு சிறுநீரகம் முழுவதுமாக 2 சிறுநீரகம் பழுதடைஞ்ச பிறகு தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர்னே சொல்கிறோம். ஒரு கிட்னி வேலை செய்யல, ஒரு கிட்னி நல்லா இருக்குன்னா we don't call it as a kidney failure. அது வந்து அந்த ஒரு கிட்னிக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணோம், அது வேறு விஷயம். பட் when we say kidney failure, நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லும்போது நம்ம என்ன குறிக்கிறோம் அப்படின்னா 2 சிறுநீரகமும் கழிவை வெளியேற்றுற தன்மையை இழந்து செயலிழந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரத்தத்தில் வந்து உப்பு ஜாஸ்தியாகிட்டு போகும், தண்ணி ஜாஸ்தியாகிட்டு போகும். இது சில மாற்றங்கள் கொடுக்கும். இந்த மாற்றங்கள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக தெரியாது. சிலருக்கு சரும மாற்றங்கள் வரும், தோலில் சேஞ்சஸ் வரும், சில சைன்ஸ் அங்கங்கே கருத்து போகிறது, அந்த மாதிரி இச்சிங், இங்கே அரிக்குது அங்கே அரிக்குது, என்னென்ன தெரில, ராத்திரி அரிக்குது இங்கே அரிக்குது, அரிச்சிக்கிட்டே இருக்கும்பாங்க. சிலருக்கு வந்து என்ன ஒரு 2 மாடி ஏறுனா நல்லா ஏறுவேன் முன்னாடிலாம், இப்போ ஒரு மாடிக்கே எனக்கு மூச்சு வாங்குது, கால் வீங்குது. நம்ம வழக்கமாக அது ஹார்ட்டோட ரிலேட் பண்ணிடுவோம்ல. கிட்னியும் இருக்குது, கிட்னியும் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து அந்த மூச்சு வாங்குறது இருக்குது அப்படின்னா அது ஹார்ட்டாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், சில சமயம் தைராய்டில் நீர் கோர்த்து அதனால இருக்கலாம், ரத்த சோகை, ரொம்ப காமனாக ரத்த சோகை அனீமியாவில் வரலாம். அனீமியா வில் மேக் யூ எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மருத்துவர் தான் வந்து என்ன காரணத்தினால உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து சில டெஸ்ட்டுகள் மூலமாக அவர் கண்டுபிடிப்பார். ஸோ இதெல்லாம் எதுவுமே வலி கொடுக்காத பிரச்சனைகள்ங்கிறதுனால நம்மக்கிட்ட ஒரு தள்ளி போடுற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏது ஒன்று நம்மளை வந்து அடுத்த நாள் பொழுத கழிக்க விடலையோ அதுக்கு தான் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது நிறைய பேர். பட் இன்னைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஹெல்த் செக்கப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் இருக்கா சிறுநீரகம் சம்பந்தமான பரிசோதனைகள் இருக்கு. அதுக்கான டெஸ்ட்டுகள் இருக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒரு பேசிக் பிளட் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா கூட உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் அசஸ் பண்ணுற டெஸ்ட் அதில் இருக்குது. தனியாக சிரத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும்
அடிப்படையான பேசிக் பேக்கேஜ் நிறைய பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 800 ஆரம்பித்து ரூ. 5000 வரைக்கும் பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரூ. 800 பேக்கேஜ் எடுத்தால் கூட அதில் வந்து உங்களுக்கு வந்து கிட்னியோடைய ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறது வந்து வந்துடும். ஸோ இது சைலண்ட் கில்லருங்கிறதுனால நீங்கள் கேட்டதை நம்ம சுருக்கமாக முடிக்கணும்னா இதை வந்து ரெகுலர் செக்கப்பின் மூலமாக சீக்கிரமே கண்டறிய முடியும். ரெகுலர் செக்கப்னா அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்? நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதுமா? பெரும்பாலானவங்களுக்கு வருஷம் ஒரு முறை போதுங்க. ம். அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு பார்டர் லைனாக ஒரு வேல்யூ இருக்குது, இது வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலான்னு இருக்கும்போது டாக்டரே சொல்லுவார், நீங்கள் எதுக்கும் 3 மாதம் கழித்து இந்த செக்கப் ஒரு தடவை பண்ணிக்கங்க, இல்லை 6 மாதம் கழித்து இந்த டெஸ்ட்டை திரும்ப பண்ணுங்க டாக்டர் சொல்லுவார். பட் யூஷுவல் மெடிக்கல் அட்வைஸுங்கிறது இயர்லி செக்கப்ஸ். சரி. இன்னொன்னு வந்து சொல்றது வந்து இந்த ஸ்டோன்ஸ், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸை பத்தி அதிகமாக இப்போ நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேருக்கு அது இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ சில பேர் மருந்துலேயே கரைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் சர்ஜரிங்கிறாங்க. ஸோ எதனால் இது உருவாகுது? எப்படியெல்லாம் இதை சரி செய்து கொள்ளலாம்? என்ன செஞ்சா இது வராது? அதான் நம்ம ஊரில் வந்து இப்போது நம்ம வாழ்கிற கிளைமேட்டில் வந்துட்டு ஏன் வருதுன்ற கேள்வியை பெருசாக மெனக்கட வேண்டியதே இல்லை. நம்ம ஆஃபீஸை விட்டு வெளியே போனாலே நமக்கு தெரியுது. அளவுக்கு அதிகமான ஹீட் எக்ஸ்போஷர் பை வர்ச்சியூ ஆஃப் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி. நம்ம வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரியாக இருக்கிறதுனாலே நமக்கு ஹீட் எக்ஸ்போஷர் இருக்குது. இன்னும் சென்னை மாதிரியான கடற்கரை பகுதிகளில் வந்து ஹியூமிடிட்டியும் அதிகம். அப்படி இருக்கும்போது என்னென்னா உடம்புல வந்து நீர் சத்து வந்து தானாகவே குறைஞ்சி போயிடுது. நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தால் தானே ஒழிய உங்களுடைய ஹைட்ரேஷன் குறைபாடு இருக்கும். ஆனால் இதே ஊரில் தானே டாக்டர் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்குமா கல் வருதுன்றது தானே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேள்வியாக வரும் இல்லையா? இதே இடத்துல எல்லாம் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமா என்னோட கல்லுக்கு வராங்க, அப்படி இல்லை. ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஃபேக்டர். அந்த கிளைமேட் ஆகட்டும், நம்ம வாட்டர் இன்டேக் ஆகட்டும், இது ஒரு ஃபேக்டர். இது அல்லாத வேற என்ன இருக்க முடியும்னா, இப்போது 2 பேர் இருக்கிறோம், 2 பேரும் வந்து ஒரே மாதிரியான உணவு தான் எடுக்கிறோம், ஒரே அளவு தண்ணீரையும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கல் வருது, இன்னொருத்தருக்கு வரல அப்படின்னா, அவங்க உணவில் இருக்கிற அந்த உப்பு, அந்த தாதுக்களை அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து அது கரைச்சி விடுறதுக்கு அந்த தண்ணி அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணியில் வந்து உங்கள் கிட்னிக்கு வர்ற கால்சியமையும் ஆக்சலேட்டையும் கரைச்சி விட முடியுது அப்படின்னா, ஏன் கிட்னிக்கும் அதே சாமர்த்தியம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு வந்து 1.5 லிட்டர் தேவைப்படலாம், 2 லிட்டர் தேவைப்படலாம். தண்ணி ஒரு பிரச்சனையே இல்லை, என் கிட்னியே அப்படி தான், அந்த கால்சியமையும் ஆக்சலேட்டையும் உப்பாக போய் கொட்டுது எல்லா இடத்துலையும் அப்படின்னா கல் உருவாகும். ஸோ இது வந்து சிறுநீரகத்தினுடைய தனித்திறன். அது ஒரு இண்டிவிஜுவல் கிட்னி, அந்த டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதான் டெண்டன்சினா இது இன்னாருக்கு இன்னது வர்ற அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களுடைய ஹெரிடிட்டரியா இல்ல ஹெரிடிட்டரில உறுப்பின் அமைப்பு. உறுப்பின் அமைப்பு. இந்த வாத்தியார் பையன் மக்கும்பாங்க. அதேதான். வாத்தியார் பையன் மக்குன்னு சொல்றது வந்து ஜெனடிக் கிடையாது இல்லையா? வாத்தியார் பையன் மக்குன்னா என்ன? ஸோ மூளை ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை படித்தா போதும், இன்னொருத்தருக்கு 10 தடவை படித்தா தான் அது மண்டைக்குள்ளே ஏறும், இன்னொருத்தருக்கு 100 தடவை படித்தாலும் ஏறாது. ஸோ அந்த மூளைக்கு இருக்கிற திறன் மாதிரி, இருதயத்துக்கு இருக்கிற திறன் மாதிரி, சிறுநீரகத்துக்கும் வந்து திறன் மாறுபாடு இருக்கும் பிட்வீன் பர்சன்ஸ். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறன்றது. ஸோ இதை முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்குறதே, எவ்வளோ சொல்லுவேன் டாக்டர், அவர் வந்து ஏகப்பட்ட தக்காளி சாப்பிடுவார், எவ்வளோ சொல்லுவேன் நிறையா மட்டன் எடுத்துக்குவார் அப்படிம்பாங்க. உணவுக்கு அப்போ பங்களிப்பு இல்லையான்னு கேட்டால் இருக்குது. பட் உணவின் பங்களிப்பு, நம்ம குடிக்கிற தண்ணியோட பங்களிப்பு, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற கிளைமேட்டோடைய பங்களிப்பு எல்லாம் சில சதவீதங்கள் தான். இன்னென்னதை பண்ணுறவருக்கு கல் வரும், இன்னென்னதை பண்ணாதவருக்கு வராது அப்படின்லாம் கிடையாது. அந்த தெர் இஸ் நோ பிளாங்கெட் ரூல். அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு புரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இதை சொல்லுவாங்க, தக்காளி உடனே சாப்பிடாதீங்க, தக்காளியில் அதான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ அந்த சொல்கிறவங்க 100% கல் வந்து உணவுனால வருதுன்னு நினைக்கிறாங்க. இருக்கா? இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அப்படிதான் பொதுவாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் இதுக்கு இந்த மித்தை பஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் போய் காரணம் தேட வேண்டியதில்லை. ஒரு குடும்பம் இருக்குது, ஒருத்தர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, பசங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒய்ஃப் தான் எல்லாருக்கும் சமைக்கிறாங்க, அந்த உணவு தான் எல்லாம் 3 வேளையுமே அந்த என்டையர் குடும்பமே. ஒருத்தருக்கு மட்டும் தானே கல் வருது, ஏன் மற்றவங்களுக்கு வரல? இந்த தக்காளி தானே அவரும் சாப்பிட்டாரு, இல்லை அவர் வேற கடையில் வாங்கினாருன்னு சொல்ல முடியுமா? வேற பக்கத்து ஃபேமிலினா கூட நீங்கள் அப்படி சொல்லலாம். ஸோ அதே சேம் உணவை 4 பேர் எடுத்துக்கும் போது ஒருத்தருக்கு மட்டும் கல் வருது, மற்றவங்களுக்கு வரலையே. அப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உணவுக்கு ரோலே கிடையாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ வர்ற தன்மை இருக்கிறவங்களுக்கு இதை தவிர்க்கிறதன் மூலமாகவும் இதை எடுக்கிறதன் மூலமாகவும் கல் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும். உங்களுக்கு புரியுதுல்ல அந்த வேறுபாடு? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொழியே இதுதான் காரணம்ன்றது கிடையாது. சரி. அப்போ அதுக்கு வந்து மெடிசன் இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கா? எப்போ மெடிசன் கொடுக்கலாம், எப்போ சர்ஜரி பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி எந்த பேசிஸில் அதை டிசைட் பண்ணலாம்? கல்லை பொறுத்த வரைக்குங்க நம்ம முதல்ல பேசாமல் டெண்டன்சிங்கிறதுனால அதனுடைய சைஸு,
அது எந்த லொக்கேஷனில் அந்த கல் இருக்குது, அது இன்னைய தேதிக்கு இவங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுதுன்றதை பொறுத்து தான் வந்து வைத்தியம்ங்கிறதே முடிவு செய்யப்படுது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேசுன மாதிரி ஹெல்த் செக்கப்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதில் ஒரு அல்ட்ராசவுண்டோடு வருவாங்க. 4 மில்லிமீட்டர் கல் ஒரு கிட்னியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு நாம் சொல்கிறது தண்ணி நிறையா குடிங்க, அடுத்த வருஷம் ஸ்கேனில் பார்த்துக்கலாம், இந்த கல் இறங்கி இது போனாலும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது ட்ரீட்மெண்ட்டாகவே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கல்லுன்னு உடனே தண்ணி குடிச்சா சரியாக போயிடும். இது வந்து பொதுவாக எல்லாருமே சொல்கிறது குடிச்சிடலாம் அப்படின்னு முதல்ல அதை தான் செய்ய. தண்ணி குடிக்கிறதுல 2 அட்வான்டேஜ் இருக்குது. சரி, தண்ணி குடிக்கல அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தன்மையினால் உங்கள் கிட்னியில் வந்து கால்சியம் உப்பு படிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் குப்பை சேர சேர வீட்டை கழுவி விடுற மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது சின்ன சின்ன உப்பு துகளாக இருக்கும்போதே அதை யூரினில் விரட்டி விட்டுலாம், ஒரு கல்லாக ஃபார்ம் ஆகாமல். கரெக்டாக. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த சின்ன சின்ன கற்கள் இருக்குல்ல, 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் கற்கள்லாம் நிறைய தண்ணி குடிக்கிறதன் மூலமாக நீங்கள் அகைன் அதையும் வாஷ் பண்ணி விட்டுற முடியும். ஸோ ஓரளவுக்கு போய் டெஃபினட்டாக வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுதான் எல்லாம் நினச்சிக்காதீங்க. அதுவும் உணவு மட்டுமே தான் எல்லாமே கிடையாது, அதுக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் இப்போ அறுவை சிகிச்சை அப்படின்னு போனால் இப்போ இருக்கிற டைமில் இவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியும்? ரெக்கவரி டைம் முன்ன காலத்துலங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பேக் ஆர் 20 இயர்ஸ் பேக்கெல்லாம் கிட்னியில் பெரிய கல் இருந்தால் அதை வந்து பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணி, கிட்னியவே ஓப்பன் பண்ணி அந்த கல் எடுத்து அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நடந்த காலம் உண்டு. நாமளும் அதையெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வந்து எந்த கிட்னி ஸ்டோனுக்காகவும் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, எல்லாம் மினி ப்ரொசீஜர்ஸ் தான். இந்த லேசர் மாதிரியான ரொம்ப எஃபிஷியண்ட்டான கல் உடைக்கிற கருவிகள் வந்த பிறகு எல்லாமே சின்ன ஆக்சஸ் மூலமாகவே, சிறு துவாரங்கள், கிட்னியில் பெரிய கல் இருக்குன்னா கூட அதை சிறு துவாரங்கள் மூலமாக கம்ப்ளீட்டாக தவிடுபடியாக்கி ஒரு சின்ன சேனல் மூலமாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கிட்னிலேருந்து யூரின் இறங்குற டியூப்பில் கல் இருந்ததுன்னா யூரின் போகிற பாதை வழியாக போயிட்டு அந்த கல்லை பிரேக் பண்ணி எடுத்துட முடியும். சின்ன கற்களாக இருந்தால் நம்ம முதல்ல பேசின மாதிரி தண்ணி குடித்தாலோ சில மாத்திரைகள் பயன்படுத்தினாலோ அந்த கல் இறங்கி கூட போயிடும். ஸோ அறுவை சிகிச்சை முறைகளை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படும் பட்சத்தில் அறிவுறுத்தப்படும். அதில் வந்து நிறைய இப்போ சேஞ்சஸ் வந்திருக்கிறதுனால எதையுமே பெரிய ஆப்ரேஷனாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கல் ஆப்ரேஷன் எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய அவசியமே வர்றதில்லை. இப்போலாம் ஒரு காலத்தில் நான் சொன்ன ஓப்பன் ஆப்ரேஷன் காலத்தில் 10 நாள் அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போயிட்டு வெளியே வர்றதுக்கு, இன்றைக்கி எல்லாமே 1 டே தான். அதே இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, காமனாக லேடீஸ் சைடில் சொல்கிற விஷயம், ஒரு மெனோபா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தொடர்ந்து அதுக்கு உள்ளாகிறாங்க. அப்பப்போ மெடிசன் எடுக்கிறாங்க, அது க்யூர் ஆகுது, திரும்ப வருது, இப்படி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இதுக்கும் மெனோபாஸுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லை இது வேறு விதமாகவும் இந்த யூடிஐங்கிறது வருமா? எப்படி இதை தவிர்க்க முடியும் டாக்டர்? இப்போ பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் பை ஜெண்டர் அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு காரணம் அந்த அனாட்டமி, அதாவது அந்த வெஜனா, அந்த யூரின் போகிற அந்த யூரித்ரா, ஆனஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி அந்த யூரின் போகிற அந்த யுருத்ராங்கிற குழாய் இருக்கு இல்லையா, பிளாடர்லேருந்து யூரின் வர குழாய் வந்து வெறும் 4 சென்டிமீட்டர்ஸ் தான். அதுவே இன் கான்ட்ராஸ்ட் ஃபார் அ மேன் இட் வில் பி 20 சென்டிமீட்டர்ஸ். 20 எங்க 4 எங்க 20 சென்டிமீட்டர் யுருத்ராவில் வந்து மேனுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு கிருமி உள்ளே போய் தாக்கணும் அவரை அப்படின்னா அது எங்கேருந்தோ கிளம்பி எவ்வளோ தூரம் போகணும், ட்ராவல் பண்ணணும். அது ஆமாம், அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் ஃபீமேல்ஸுக்கு 4 சென்டிமீட்டர்ஸ்னால அது ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ ஈஸியாக உள்ளே போய் அட்டாச் பண்ணிடும், பிளாடரில் அட்டாச் பண்ணி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். இன்னொன்று, வெஜைனாலே பாக்டீரியா வந்துட்டு இயற்கையாகவே குடியிருக்கிறதுனால அந்த பாக்டீரியாக்களும் வந்து யுருத்ராவை தாக்கக்கூடும். இது வந்து பொதுவாக ஏன் பெண்களுக்கு வந்து ஆண்களை விட அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால சொல்லப்படுற அனட்டாமிக்கல் ரீசன்ஸ். பட் நம்ம ப்ராக்டிஸில் பர்டிகுலர்லி வந்து நம்ம கல்ச்சரில் நம்ம பார்க்குறது 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெண்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ஹேபிட்ஸ் இருக்குது. இந்தியன் விமென்னே சொல்லலாம். இப்போது பொது இடங்களில் அவங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், ஃபார் ஃபியூ ரீசன்ஸ். ஒன்று ஹைஜீனு, ரெண்டாவது சேஃப்டி. இந்த இடத்துக்கு போய் போகலாமா, நம்ம பாத்ரூம் போய் போகிறோம், இங்கெல்லாம் சேஃபான ஆளுங்களா, சுற்றி யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரியான எண்ணங்கள். இதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கோரை வச்சுக்கிட்டு தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. நம்ம வெளியில் போனால் நமக்கு வந்து யூரின் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னா அதுக்காக வாட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கேடு, அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். இதனாலே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இன்னொன்று,
அதையும் தாண்டி தண்ணி குடிச்சாச்சு யூரின் வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடக்குவாங்க. ஸோ இதை நான் வீட்டுக்கு போய்க்கலாம், இங்கே என்னத்துக்கு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து இந்தியன் ரீசன்ஸ் விச் ஆட்ஸ் டு த அனாட்டமி. நீங்கள் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி வந்து இந்த மெனோபாஸுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கானா? இருக்குது. காரணம் என்னன்னா, ஃபீமேல்ஸோட அந்த ஜெனிட்டல் ஹெல்த், அந்த யூரோஜெனிட்டல் ஹெல்த்துக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் கிரியேட்ஸ் ஒரு அசிடிக் என்விரான்மெண்ட். அந்த வெஜனாவை சுற்றிலும் அந்த யூரினரி பாத்தை சுற்றிலும் ஒரு அசிடிக் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனால அந்த அசிடிக் என்விரான்மெண்ட் வந்து கிருமிகளுக்கு ஒவ்வாது. அதால் வந்து அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் ஆக முடியாது. மெனோபாஸ் வந்த பிறகு என்ன ஆகிடுது, அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிக்கிட்டே போயிடுறதுனால அந்த இடத்துல வந்து பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஹேண்ட், அவ்வளோதான். அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு போயிடுச்சு, அது பாட்டுக்கு அட்டாக் பண்ணலாம். இதனால தான் வந்து மெனோபாஸில் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட மற்ற ஏஜில். பட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, பியூர் பொருள், அதாவது கர்ப்ப காலத்துலேயும் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஆஃப்டர் டெலிவரி வரலாம், இமீடியட்லி நியூலி மேரிட், இந்த ஹனிமூன் ஸ்டேட்டஸ் நியூலி மேரிடில் வரலாம். ஸோ விமனுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயுமே வாய்ப்புகள் இருக்க தான். ஸோ பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் இந்த மெனோபாஸுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. மற்ற இடங்களுக்கு அப்பப்போ சில காரணங்கள், அந்த டேம்ப்னஸ்ஸு, அந்த ப்ரெக்னென்சியில் உண்டார அந்த தெர்மல் சேஞ்சஸ் இந்த பாடி, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. மெனோபாஸில் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு தான். சரி, இப்போ இது எப்படி வராமல் எப்படி தவிர்க்க முடியுமா? மெனோபாஸ் வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இல்லையா? நான் எதை போய் மாற்ற முடியும்? இல்ல, ஜெனரலா நார்மல் மிச்ச ஸ்டேஜஸ்ல அதான் சொல்றேன். இல்லை, மெனோபாஸ்லேயே என்ன பண்ணலாம்னா, எப்படி தடுக்க முடியும்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதை வந்து ஓரலாக ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ ஹேவ் ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா, லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துல ஈஸ்ட்ரோஜன் குறையுதோ அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணுங்கன்னு அப்ளிகேட்டரோடலாம் க்ரீம்ஸ் இருக்குது, வெஜினல் க்ரீம்ஸ், ஈஸ்டர்டயால் க்ரீம்ஸ் டு பி யூஸ்டு இன் த ஜெனிட்டல் ரீஜன். அதை யூஸ் பண்ணும்போது பெருமளவில் வாய்ப்பை குறைச்சிட முடியும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது. மற்ற ஏஜஸில் வந்துங்க நான் பேசுனது தான், அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோங்கிறதுக்காக உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி வந்து வாஷ்ரூம்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பெட்டர் ஆகிடுச்சு, தெர் ஆர் பீப்புள், சேஃப்டி இஸ் வெரி குட்டு. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிங்க, எப்போ யூரின் போகிற சென்சேஷன் வருதோ உங்களை ரிலீவ் பண்ணிக்கங்க. இது அல்லாத நம்ம ஸ்பெசிஃபிக் அட்வைஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றவங்களுக்கு அந்த டேம்ப்னஸை குறைக்கிறதுக்காக சேஞ்சிங் 2 அண்டர் கார்மெண்ட்ஸ் அ டே, ரொம்ப இனிப்புகளை தவிர்த்துறது, உணவில் நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது, நல்லா ஹைட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹெல்தி யூரினரி ஹேபிட்ஸ். அதாவது எல்லா வயதினரும் கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்கள் இதெல்லாம். சரி, இப்போ இதையும் தாண்டி பார்க்கும்பொழுது அடுத்ததாக கேன்சர் வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு அதுலேயும் சிம்டம்ஸே தெரியல அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே அப்பயுமே எந்த அறிகுறிகளுமே இருக்காதா? ஆமாம், கிட்னி கேன்சருமே இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கிட்னி கேன்சருக்கு வந்து அதுக்கு வந்து இன்டர்னஸ் டியூமர் இல்லைனா ஹெல்த் செக்அப் டியூமர்னு ஒரு பேரே இருக்குது. அதாவது இன்சிடென்டல் டியூமர்ஸ்னு நிறைய பேர் கிட்னி கேன்சர் வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறவங்க பூரா பார்த்திங்கன்னா எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் ஏதோ எதேச்சியாக வந்து ஒரு அல்ட்ராசவுண்டு பண்ணேன், அதில் கிட்னியில் ஒரு கட்டின்னு இருக்குன்னு சொன்னாங்கிறவங்களுக்கு தான் க்யூர் ரேட்ஸே அதிகம். இப்போ சிறுநீரகத்தில் கேன்சர் வருது அப்படின்னா அது யூரினில் பிளட்டாவோ இல்லை ஒரு வெயிட் லாஸ் ஆவோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அது முத்தி போயிருக்கும். ஸோ அதனால் யூரின் கலர் சேஞ்சு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஸ்டேஜ் ஜாஸ்தியில் தான் அது அந்த அளவுக்கு போனால் தான் பெரும்பாலான அது இன்னும் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா பெரும்பாலான கிட்னி டியூமர்ஸ் வந்துட்டு சிம்டம்ஸ்னு கிரியேட் பண்ணுறதுக்குள்ளார அட்வான்ஸ் ஆகிடும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம ஏன் ரெகுலர் செக்அப் வந்து அவ்வளோ முக்கியமான அவசியங்கிறதுக்கு அதுதான் ரீசன். அது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதில் இப்போ கேன்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யூராலஜியில் வந்து கிட்னியில் வரலாம், கிட்னிலேருந்து யூரினருங்கிற அந்த யூரிட்ருங்கிற குழாயில் வரலாம், பிளாடரில் வரலாம், பிளாடர்லேருந்து யூரின் வர்ற யூருத்ராங்கிற பாதையில் வரலாம். ஸோ எங்கே வேணாலும் வரலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் வர்ற கேன்சருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கேன்சருக்கும் வைத்திய முறைகள் மாறும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ யூரினில் பிளட்டு, இப்போ பிளாடர் கேன்சர்ஸே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யங்கர் ஏஜஸில் வந்து நம்ம வந்து செக்கப்ஸில் கண்டுபிடிக்கிறோம். எதேச்சியாக ஒரு ஹெல்த் செக்கப்பில் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது பிளாடரில் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்ன கட்டி இருக்குன்றாங்க. இதெல்லாம் முன்னாடி அரிது, ஆனால் இப்போலாம் ரொம்ப காமனாகவே பார்க்குறோம். ஸோ ரெகுலர் செக்கப்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கேன்சர்ஸை ஏர்லியாக கண்டுபிடிக்க கொடுக்கும்.
அப்ப யூரின்ல பிளட் வந்தாவே அது கேன்சர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நாட் நெசரி யூரினரி இன்ஃபெக்ஷன்லேயும் blood வரலாம், ம். ஸ்டோன்ஸ்லேயும் blood வரலாம். ம். சில பேருக்கு வெறுமனே வந்து வயதானவங்களுக்கு பெரிய ப்ராஸ்டேட் இருக்கும்போது அதனாலையும் blood வரலாம். ம். இப்போ blood வந்து இப்போ நம்ம எந்த துவாரங்கள்லேருந்து வந்தாலும், காதுலேருந்து வந்தாலும், மூக்குலேருந்து வந்தாலும், ஆசன வாயிலேருந்து வந்தாலும், வாயிலேருந்து வந்தாலும், எந்த இடத்துலேருந்து blood வந்தாலும், ஆனால் கேன்சருங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அது வந்து டாக்டருக்கு தெரியும், பல காரணங்கள்னால வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆசன வாயிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா அது மூலமாக இருக்கலாம், ஃபிஷராக இருக்கலாம், இல்லை உள்ள ஒரு கட்டியாக இருக்கலாம். அதை நம்ம மெடிக்கல் அட்வைஸுக்கு போயிடணுங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ண வேண்டியது. blood இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் டாக்டர்கிட்ட போயிடுங்க, அவர் ஏன்னு கண்டுபிடிச்சிருவார். சரி, இப்போ நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், தண்ணி குடி. அப்போ எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? நிறைய தண்ணி குடிக்கிறதும் கிட்னிக்கு வந்து ஒரு இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க அதுவே ஒரு பாரமாக இருக்கும், கிட்னிக்கு ஓவர் ஒர்க் ஆகிடும், அதுலேயும் அப்படி கிட்னி இல்லை. அவரு இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் பேசப்படுது. இல்லை, ஸோ அதில் ஒரு 24/7 எந்த விதமான வாட்டரையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் கிட்னியினுடைய வேலை, அது பார்த்துக்கும் அது. ம். பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் நிறையா நீங்கள் இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு உப்பு குறைபாடு, சோடியம் கம்மியாகிடுச்சு, அதனால் எங்கள் தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தார் 4 நாளுமா. ம், ம். இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இந்த அந்த நிறைய அதிகப்படியான வாட்டர் இன்டேக்னால ஏற்படுறதும் இருக்கும். ஏகப்பட்ட தண்ணி குடிக்கும்போது உப்பு குறையலாம். ம். அப்போ நமக்கு தேர்ஸ்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது, நம்ம உடம்பு தண்ணி கேட்கும், ரெகுலராக வாட்டர் இன்டேக் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறது வந்து ஒரு 10 glasses, ம். அதாவது 2 glasses ஆஃப் வாட்டர் வித் மீல், ம். 2 கிளாஸ் இன் பிட்வீன். ஸோ டோட்டலாக 10 வந்துடுது. 10 × 250 போட்டிங்கன்னா 2.5 லிட்டர் வந்துடும். ம். ஸோ 250 ml ஒரு கிளாஸ்னு வச்சுட்டா 2.5 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்துடும். ஸோ தண்ணி குடிக்கிறதோடைய வந்து அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணி அதனால வந்து நிறையா தண்ணி குடிச்சிட்டு சோடியம் கம்மியாக போகிற பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ இதுதான் கணக்காக வச்சுக்கணும். சரி. இன்னொரு இண்டிகேஷன் யூஸ்வலாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய யூரின் கலர் வந்து இஸ் அ குட் இண்டிகேட்டர். ம். யூரின் போகிறீங்க, ம். அதில் ஒரு சூடு தன்மை இருக்கக்கூடாது, உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, அந்த நீர் சுளுக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது. சரி, இப்போ வெயில் கலர் வந்து காலத்துல clear-ஆ இல்ல இருக்கணும். வெயில் காலத்துல சூடா வருது அப்படின்னா அது நார்மலா இல்ல கலர் அப்பயும் கலர் உங்கள் கலர் வந்து கிளியராக இருக்கணும். வெயில் காலத்துலேயும் நீங்கள் கிளியர் கலரை வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணா தான் நீங்கள் ஹைட்ரேட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. அப்போது நீங்கள் டிசம்பர் மாதம் குடிக்கிற 1.5 லிட்டர் தண்ணி மே மாதத்துக்கு காணாது. ம், ம், அது உங்களுக்கு யூரின் போகும்போது அது உங்களுக்கு கலராகவே வெளிப்பட்டு போயிடும் இல்லையா? கிளியர் கலர், ம். அந்த ஆம்பர் எல்லோ கலரில் இல்லாமல் டார்க்காக இருக்கும். ம். டார்க்காக இருந்ததுன்னா Dehydration. தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அந்த யூரின் கலர் இஸ் அ குட் இல்ல இண்டிகேட்டர். அதுக்கு நம்ம எப்ப மருத்துவர் அணுகணுமா இல்ல அது வெறும் நம்ம தண்ணி குடிச்சாவே நம்மளுக்கு நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டாவே சரியா போயிடும்? இல்ல அதுலயே ஏதாவது நிறைய பேர் காமனாக symptoms? பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி வரும்போது 2 கிளாஸ் தண்ணியை குடிப்பாங்க, உடனே யூரின் கிளியர் ஆகிடும். ஓகே ரைட்டு, அப்போ நாம தான் தண்ணி சரியாக கம்மியாக குடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே ரீஅஷ்யூர் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் ஃபைன். ம். அதையும் தாண்டி யூரின் கலர் மாறலை, ரத்தமாகவே இருக்குது, எரியுது அப்படின்னா டெஃபினட்டாக டாக்டர்கிட்ட பார்க்கணும். ம். சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும்? என்ன செய்யணும்? ரெகுலர் எக்ஸசைஸுங்க, ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன். ம். உங்களுக்கு மரபணு ரீதியாக வந்துட்டு பிபி வர்றதுக்கோ இல்லை வந்து சுகர் வர்றதுக்கோ காரணங்கள் இருந்தால் அதை ஒரு வயது பிறகுலாம் இல்லை, இன்றைக்கி 25 வயசுலேயும் சுகர் பார்க்குறோம், 22 வயசுலேயும் பார்க்குறோம் எல்லாமே. ஸோ அதை பீரியாடிக்காக செக்அப் பண்ணிவிட்டு வரும்போது அதை ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டு, ம். அந்த டினையல்னு நம்ம பேசணும் இல்லையா, அதாவது மனசு ஒத்துக்கொள்ள மறுத்துட்டு எனக்கு சுகர் இருக்குன்றதையே நான் மறுத்துட்டு போராடாமல் புட் யுவர் ஹெட் டவுனு அக்செப்ட் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த மருந்து கேட்டுக்கிறது தான். நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்பு கூகுள்லாம் பார்த்து அவங்களே டாக்டர் ஆகிடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போது அதில் தான் வந்துட்டு என்னென்னா அதே மாதிரி பெயின் கில்லரோட இன்ஃபர்மேஷனும் பெயின் நிறைய கில்லர் இருக்கு. நிறைய பேர் பெயின் கில்லர் வாங்கி ஆமாம் சாப்பிடுறாங்க. அது வந்து நம்ம வந்து செல்ஃப் மெடிகேஷன் ஒரு கேட்டகரியிலே கொண்டு போயிடலாம். ம். எதையோ ஒன்று நானே நினச்சி நானே மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்டேன்னா தட் இஸ் செல்ஃப் மெடிகேஷன். அதில் தான் அந்த பெயின் கில்லர்ஸ் பெரும்பாலும் வருது. ஸோ எந்த மெடிசன் எடுத்தாலும் டாக்டர் சூப்பர்விஷனில் எடுக்கணும். இன்னொன்று, இந்த இந்த பிபி சுகர் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருந்ததுன்னா இல்லை வரக்கூடிய ஹிஸ்ட்ரி இருந்ததுனாலோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கிட்டு அதை மெடிக்கல் அட்வைஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கணும். நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வேணுங்கிறதும் கிடக்கு, வேணாங்கிறதும் கிடக்கு. அதனால் தவறான பாதைகளில் போய் நம்மளை வைத்தியம் பண்ணிக்கூடாது. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.